வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் சிறுபான்மையினர் கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை சோ. ஜோ. அருண் சேசா தலைமையில் 18-11-2025 அன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் துவக்க உரையாற்றினார். பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி மாநில தலைவர் அருட்தந்தை அருண் சேசா தலைமை உரையாற்றினார். இதில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் உறுப்பினர்கள் ஹேமில்டன் வில்சன், ஸ்வர்ணராஜ், நாகூர் ஹ. நஜிமுதீன், பிரவீன்குமார் டாட்டியா, ராஜேந்திர பிரசாத், எம். ரமித் கபூர், ஜே. முகமது ரஃபி, வசந்த் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், அனைத்து ஜமாத்தார்கள், கிறிஸ்துவ பாதிரியார்கள், பொதுமக்கள், புத்த பிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர நாராயணன் நன்றியுரை கூற கலந்தாய்வு கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம்.என். அன்வர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கேயே அதற்குரிய வழிமுறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அரசு அதிகாரிகளும் உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அரசும் இது போன்ற விஷயங்களில் ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கல்லறை கபர்ஸ்தானவற்றுக்கு நிலம் ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று 2 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்தது இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடுநிலைப் பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் உயர்நிலைப் பள்ளிகளாக வேண்டும் என்று 2-3 கோரிக்கைகள் வைத்தது. அதற்கான கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கோம். இதற்கு முன்னையே 2 உயர்நிலைப் பள்ளிகளுக்கு இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளைப் போல, அரசு கல்லூரிகளைப் போல, அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் கல்லூரிகளுக்கும் நீங்கள் சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் அதனுடைய விளைவாகத்தான் காலை உணவு முதலில் நகரத்தில் இருந்தது, இப்பொழுது கிராமப்புறத்திலும் இருக்கிறது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் கிராமப்புறங்களில் தான் நிறைய பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய விரிவாக்கம் இப்பொழுது செய்யப்பட்டது ஆணையத்துடைய பரிந்துரையால் தான். ஆணையத்துடைய பரிந்துரையால் தான் இருக்கக்கூடிய ஆலயங்கள், மசூதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருகிற வாகனங்களுக்கு கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதற்கும் நாகூர் தர்காவில் கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதுபோல தேவாலயங்கள், மசூதிகள் பல ஆண்டுகள் இது வைத்திருக்கிறார்கள். ஆனால் பட்டா இல்லை என்று சொன்னால் அதற்கும் ஒரு பரிந்துரை வைத்தோம். அதனால் அரசாணை 97 வெளியிட்டு ஒரு முறை அவர்களுக்கு இது ரத்து செய்து அவர்களுக்கு ஒரு பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதுவும் நடவடிக்கை எடுத்துக்கணும். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் ஆய்ந்து கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை உடனுக்குடன் செயல்படுத்தி வருகிறார். இது பல்வேறு 70-80% நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த 20% அரசாணைகளாக வர வேண்டும். இந்த 2 மாதம் வந்துடும். நன்றி.